அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் மக்களே, வெல்கம் டு நஸ்கத் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குக் வித் கோமாளி ஸ்பெஷல் முட்டை ஆப்பம் எப்படி இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம நஸ்கத் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு. தென் அதில் ஒரு ஏலக்காய் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஆப்பம் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ நம்ம வீட்டில் இருக்க தோசையோ இட்லி மாவோ இருந்தால் அதை ஒரு 2 கரண்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 கரண்டி மாவை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அந்த எபிசோடை பார்த்த உடனே எனக்கு முட்டை ஆப்பம் பண்ணணும்னு தோணிச்சு. ஸோ அதையும் நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு. இந்த மாதிரி கரண்டியில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவை இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தேங்காவை அரைச்சும் போடலாம், இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்து ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை, தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதுக்கு நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆப்பமாவு எப்போயுமே நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். இப்படி எடுத்து பார்க்குறப்ப நல்லா தண்ணியாக லிக்விடாக இருக்கணும். அப்போ இருந்தால் தான் நம்மளுக்கு ஆப்பம் ஊற்றுறப்ப நல்லா வரும். தென் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும் நம்ம எப்போயுமே ஆப்பம் சுடுறப்ப. ஆப்பக்கடாய் எடுத்தாச்சு, கேஸ் ஆன் பண்ணி ஆப்பக்கடாயை வச்சாச்சு. தென் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடலாம் ஸ்டவ்வை. 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3-4 டைம்ஸ் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஆஃப்டர் 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அவுட்டர் பார்ட்லாம் லைட்டாக வெந்துச்சு, சென்டர் மட்டும் நல்லா வேகணும். ஆப்பத்தோட ஸ்பெஷாலிட்டி அதோட சென்டர் மொந்துன்னு இருக்கிறது தான். ஸோ அது வேகட்டும். ஆப்பத்தை எடுத்து வச்சிடலாம். நான் செகண்ட் முட்டை ஆப்பம் ஊற்ற போகிறேன். அதுக்கு அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி வச்சாச்சு. லிட் போட்டு மூடி வச்சாச்சு. அதே மாதிரி 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் லைட்டாக அந்த ஆப்பம் மாவு வெந்ததுக்கப்புறம் பார்க்குறோம். இந்த டைமில் ஒரு முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே உடச்சி ஊற்றிட வேண்டியதான். உள்ள முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். 30 செகண்ட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். லைட்டாக எக் வெந்திருக்கும். ஸோ அகெயின் மறுபடியும் லிட் போட்டு மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் வேகிற வர. இப்போ எக்கும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. ஸோ இப்போ அவ்வளோதான், ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆப்பத்தை எடுத்து வச்சிடுறேன். அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டாக நம்ம முட்டை ஆப்பம் வீட்டிலையே பண்ணியாச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தென் நஸ்கத் ரெசிபீஸ்க்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். அன்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப் நஸ்கத். மக்களே, நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.